ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்காக நாம் தெரிந்து கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபிலோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மலத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாயம் விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கின்ற அபினோகாபின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாக சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆணையிடவில்லையா என்றார். அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றார். அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை உன் ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடு கூட கேதேசுக்கு போனார். ஆமென். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலம். The scripture reading for today is taken from Judges 4:1-9. Judges 4:1-9. When Ehud was dead, the children of Israel again did evil in the sight of the Lord. So the Lord sold them into the hand of Jabin, king of Canaan, who reigned in Hazor. The commander of his army was Sisera, who dwelt the Harosheth Hagoyim. And the children of Israel cried out to the Lord, for Jabin had 900 chariots of iron, and for 20 years he had harshly oppressed the children of Israel. Now Deborah, a prophetess, the wife of Lapidot, was judging Israel at that time, and she would sit under the palm tree of Deborah between Ramah and Bethel in the mountains of Ephraim. And the children of Israel came up to her for the judgment. Then she sent and called for Barak, the son of Abinoi, from Kadesh in Naphtali, and said to him, has not the Lord God of Israel commanded, go and deploy troops and Mount Tabor, take with you 10,000 of the sons of Naphtali and of the sons of Zebulun, and against you I will deploy Sisera, the commander of Jabin's army, with his chariots and his multitude at the river Kishon, and I will deliver him into your hand. And Barak said to her, if you will go with me, then I will go, but if you will not go with me, I will not go. So she said, I will surely go with you. Nevertheless,
there will be no glory for you in the journey you are taking for the Lord. Will Sisera into the hand of a woman? Then Deborah arose and went with Barak to Kadesh. May the good Lord and His blessings upon this reading and meditation of His words for us today. Amen. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை எடுத்து செல்லும் என்று நானும் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாள் செய்திக்கு முன்பாக இந்த நாள் செய்தி நம்மோடு கூட பேசும்படிக்காக ஆவியானவர் தமிழ் நம்மோடு இடைப்படும்படிக்காக ஒரு நிமிஷம் இந்த வசனங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அப்போ ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட இடைப்படுகிறேன், பேசுகிறேன். அநேக ஆசீர்வாதங்களை இந்த நாளிலும் நாங்கள் எடுத்து செல்லும்படி கர்த்தாவே எங்கள் மேல் தயவும் இரக்கமும் கிருபை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின் அபிஷேகத்தோடு எல்லாரும் செல்ல கிருபை செய்யும். ஆவியானவரே, நீர் பேசும் உடைய நாமத்துக்கு எல்லா மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வசனம் போட்டுரும். ஆக்சுவலி அந்த வசனத்துக்குள்ளே தான் நம்ம நாளில் இருப்போம். இந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளில் கர்த்தர் பேசுகிறாதான். மெயினாக அந்த நாளில் நம்ம தெபோராலை குறித்து தான் பார்க்க போகிறோம். தெபோரால ஊழியம் குறித்தும் அந்த தெபோரால் எப்படிப்பட்டவள் என்றும் அவருடைய சுபாவங்கள் காரியங்கள் குறித்து தான் நம்ம நாளில் பார்க்க போகிறோம். இந்த தெபோரால் நம்ம பார்க்கணுன்னா இவள் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா தேவன் கொடுக்கும் வார்த்தையை மாத்திரம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறாள். அவள் பேரிச்ச மரத்தின் கீழே இருந்தவள் நியாயம் விசாரிக்கிறாள். ஸோ நியாயாதிபதி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவளாக இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, அவள் ஒரு நல்ல தலைவியாக இருக்கிறாள். அதுக்கும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு நல்ல மனைவியாக கூட இருக்கிறாள். ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவள் தான் இந்த தெபோரா. ஸோ இந்த தெபோராளுடைய இந்த ஏன் நான் அந்த நல்ல மனைவின்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலியுடைய கணவருடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா 4 நாள் அதே வசனம் வாசிக்க வேண்டாம், நான் அந்த வசனத்தை சொல்லிடுறேன். 4 நாளில் லபிதோத்துன்னு சொல்லக்கூடிய கணவருடைய பேர் அங்கே இருக்கும். அவளுடைய மனைவியாக இந்த தெபோரால் இருப்பாள். ஓகே, இந்த தெபோரால் தனியாக நிச்சயமாக ஊழியம் செஞ்சிருக்க முடியாது. நிச்சயமாக அந்த கணவர் அவளுக்கு 100% அவளுக்கு துணையாக நின்றுக்கணும். இல்லைன்னா அவள் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யவே முடியாது. ஸோ ஒத்தாசையாக நின்று அந்த ஊழியத்தில் இந்த கணவர் முழு காரியத்தை அவருக்கு அங்கே ஒத்தாசை கொடுத்துருப்பார். ஸோ நிச்சயமாக எனக்கு அது ஒரு காரியமாக தெரியும். இந்த தெபோரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பெண்களுக்கு ரொம்ப அங்கீகாரம் கிடையாது. ஆனாலும் கூட கர்த்தர் இந்த தெபோராலை நியாயாதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியத்தில் ஒரு 12 நியாயாதிபதிகள் இருப்பாங்க. லைக் சிம்சோன், யெப்தா, கிதியோன், இப்படிலாம் நிறைய அங்கே அந்த நியாயாதிபதி இருப்பாங்க. அதில் தெபோராலை கர்த்தர் விசேஷமாக கர்த்தர் பயன்படுத்துவார். ஸோ எப்படி விசேஷமான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார், எதுக்கு தேவன் விசேஷமாக பயன்படுத்தினார், அதுதான் நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் தெபோரால கூட பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சுச்சுவேஷன் நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம போவோம். அங்குள்ள சுச்சுவேஷன் என்ன, அங்குள்ள சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி பாவத்துக்குள்ளே போனாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தெபோரோட ஊழியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். வாசிப்போம் மறுபடியுமாக 4ஆம் அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் அந்த வசனத்தை வாசிப்போம். Chapter 4 verses 1-3. மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆட்சோனில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர்.
அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அருசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்புரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா ஏகூத் ராஜா என்ன செஞ்சாரு? செத்து போயிட்டாரு, மரணப்பட்டு போயிட்டாரு. இந்த ஏகூத் ராஜா மரணம் அடைந்த பின்பு இங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் எங்க போயிட்டாங்க? பொல்லாப்பானதை, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படி கடந்து சென்றுட்டாங்க. அப்படின்னா ஏகூத் இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த ஏகூத் மரணம் அடைந்த பின்பு உடனடியா இவங்க போன காரியம் ரொம்ப பயங்கரமான காரியம். அங்க பொல்லாப்பானதை மட்டும்தான் போட்டிருக்கு. என்ன பொல்லாப்பு செஞ்சாங்க? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க கர்த்தர் அவர்களே யாபின் கையில, யாபின் ராஜாவின் கையில அவங்களை விற்று போட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன் அந்த அளவுக்கு விற்று போட அளவுக்கு என்ன பாவம் செஞ்சாங்க, என்ன பொல்லாப்பு தேவனுக்கு முன்பாக செஞ்சாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம அதே நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 5-7 வாசிச்சோமா, அவங்க செய்த என்ன பொல்லாப்பு, அவர்களை விற்று போடும்படிக்காக காரியங்கள் வழிநடத்தப்பட்டது அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். Chapter 3 verses 5-7. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபிசியராகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாவங்களையும் தோப்பு விக்கிரங்களையும் சேவிக்கின்ற போது, கர்த்தர் சோஸ்திரிங்க பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பொல்லாப்பு செய்கிறாங்கன்னா, இங்கே அந்நியரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராருக்கு அந்நியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா அந்நியரோடு சம்பந்தம் கலந்து பெண் கொடுத்து குமாரன் எடுத்து இப்படி சம்பந்தம் கலந்தாங்க. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாண்ட செய்தார்கள்னா பாகால்களை விக்கிர ஆராதனைகளையும் முழுசா சேவிக்கும்படி தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆராதனைக்குள் இவர்கள் கடந்து சென்றனால கர்த்தர் கானானிய ராஜாவாகிய யாபின் கையில கர்த்தர் இவர்களை விற்று போட்டார். இவர்களை 20 வருஷம் கொடுமையாய் நடத்தினான் இந்த யாபின் ராஜா. ஸோ இவர்கள் போறதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, இவருடைய செயல். இவர்கள் செய்த பொல்லாப்பின் நிமித்தம் இவர்கள் பிடிக்கப்பட்டார்கள், இவர்கள் கொடுமையாய் நடத்தும்படி தள்ளப்பட்டார்கள். ஸோ இவங்களே சொந்தமா என்ன சொல்லுவாங்க, யானை தன்னோட தலையில மண்ணை வாரி போட்ட மாதிரி இவங்களே வாழ்க்கையில இப்படி காரியங்களை செய்து கொண்டாங்க. ஸோ இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் பொல்லாமித்தம் இவர்கள் விற்றப்பட்டார்கள், கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள். உடனடியா இவங்களுக்கு அந்த பாவம் தெரியுமா? தெரியும். ஆனா மனம் திரும்பினாங்களா? திரும்பல. 20 வருஷம் கொடுமையாய் நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தரை நோக்கி மனம் திரும்பினார்கள் நாங்க வாசிக்கல, கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள்னு வாசிக்கிறோம். ஆனா கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டு இவர்களுக்கு மனம் இறங்கினார். அவர் மனம் இரக்கமுள்ள தகப்பனால இவர்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் மனம் இறங்கி இங்க காரியங்களை செயல்படுகிறார். எப்படி செயல்பட்டார்னா, நீங்க பாத்தீங்கன்னா இப்போ தெபோராட்ட கர்த்தர் வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவள் தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தை அவளிடத்துல புறப்பட்டு வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த தெபோரால் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா கர்த்தர் இவங்களோட கூட பேசுவார். இந்த தெபோராலை குறித்து நம்ம பார்த்துட்டு அப்புறம் என்ன வார்த்தை கர்த்தர் பேசினார்னு நான் சொல்றேன். இந்த தெபோரால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த காரியங்களே அவர் பேசுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் சொல்கிறவளா இருக்கிறபடினால, ஒரு தாழ்மையுள்ள ஸ்திரீயா இருக்கிறபடினால, அவள் குடியிருக்கிற இடம்
அவளுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அவள் எப்படிப்பட்டவள், அவள் அந்த பேரீச்ச மரத்தின் கீழ் அவளுடைய சுபாவங்கள் என்ன, எப்படி தேவன் அவளை விசேஷமாக உபயோகப்படுத்தினார்ன்றதை நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஓகேங்களா? ஏன் தெபோராள்கிட்ட கர்த்தர் இப்படியாக பேசி காரியங்களை நடப்பிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த தெபோராள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேரீச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தாள். அதுலேயே 4வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை முதல்ல வாசிச்சிருவோம். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவரிடத்திற்கு நியாயம் விசாரணைக்கு போவார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் அவள் நியாயம் விசாரிக்கிறாள். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து கொண்டு இருக்கிறாள். ஸோ இவள் நியாயம் விசாரிக்கிற அந்த இடம் அப்படின்னு நாங்கள் போடும்போது இந்த இடத்தை குறித்தும் இந்த பேரீச்ச மரத்தை குறித்தும் ஒரு ஆழமான சத்தியத்தை கர்த்தர் நம்மளோடு கூட இந்த காலை வேளையில பேசுகிறார். இந்த பேரீச்ச மரத்தின் ஆழமான ஒரு சத்தியம் என்னன்னா, அந்த பேரீச்ச மரம் இதனுடைய வேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மைல் தூரம் கீழே வளருமா. அவ்வளோ ஆழமான ரூட் அதுக்கு இருக்குமா. ஸோ அந்த ரூட் அவ்வளோ ஆழமாக இருக்கிற மாதிரி அந்த தெபோராளுடைய விசுவாசம் கர்த்தருக்குள் அவ்வளோ ஆழமாக ஊன்றி நின்றது அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம அங்கே அறிஞ்சு கொள்ளலாம். 2வது, இந்த பேரீச்ச மரத்துக்கு வெயில் ஏற 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 இந்த பேரீச்ச மரம் அதிக கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டது. ஸோ இதனுடைய வாழ்க்கையில இவன் நியாயம் விசாரிச்சிருக்கும் போது பல பிரச்சனைகள் நிச்சயமா அவள் எதிர்நோக்க வேண்டி வரும். ஸோ ஏன்னா நிறைய இஸ்ரவேலர் அப்படி நியாயம் விசாரிக்கும்படி அவர் வந்தார்கள். ஆனால் அந்த மத்தியில் அவர் செய்யும்போது பல சூழ்நிலைகள் அங்கே நீங்கள் பார்த்ததுங்க, பல நெருக்கடிகள், பல பிரச்சனைகள் மத்தியில் அவள் நிச்சயமாக கடந்து செல்லணும். அத்தனை பிரச்சனைகளையும் அவள் மேற்கொண்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு எல்லாத்துக்கும் மத்தியிலும் சரியான முறையில் அவள் நியாயம் விசாரித்தாள். ஸோ இது 2வது காரியம். அது மட்டும் இல்லை, இந்த பேரீச்ச மரத்துக்கு ஒரு பெரும் காற்றடிச்சு, ஒருவேளை இதை அப்படியே சாய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு பெரும் காற்று அடித்தாலும் கூட அந்த பெரும் காற்றுக்கு இந்த பேரீச்ச மரம் வளையுமே தவிர ஒடியாது. இதனுடைய சுபாவங்கள் அப்படிப்பட்டது. ஸோ வளையமான்கிட்டே நிச்சயமாக வளையும். ஏன்னா பெரும் காற்று அடிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும்போது யாராக இருந்தாலும் என்ன செஞ்சுவாங்க, கொஞ்சம் சொந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த பேரீச்ச மரத்தோட சத்தியம் என்னன்னா, அது வளையும். ஆனால் அந்த பெருங்காற்றுக்கு பிறகு மறுபடியும் அதை என்ன செய்யும், நிமிர்ந்து நிற்கும். ஸோ இந்த தெபோராள் என்பவள் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகத்தை அவள் பெற்றிருந்தபடினால தான் கர்த்தர் இந்த வெளிப்பாடை இவளுக்கு கொடுப்பார். இந்த கால வேளையிலும் தாய்மார் தினமாக இருக்கிறதுனால இந்த தெபோராளுடைய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த கால வேளையில உங்க மேலே வைக்கும்படி ஆசைப்படுகிறார். விசேஷமா தாய்மாருக்கு நான் சொல்லும் போது எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் போய் சேரும். ஸோ எப்படி தெபோராளோட வாழ்க்கையில இந்த அபிஷேகம் வேலை பார்த்ததோ அதே பிரகாரம் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த அபிஷேகம் வேலை பார்க்கும். அதுக்காக தான் கர்த்தர் இந்த கால வேளை நம்மோடு கூட இதை பற்றி பேசிட்டு இருக்கார். ஸோ இப்போ கர்த்தர் என்ன பேசுகிறார், எப்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியாக்கும்படி என்ன காரியங்களை அந்த தெபோராள்கிட்ட வெளிப்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு நம்ம வசனத்தை வாசிப்போம். அதே 4ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 6லேருந்து 9 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா அதில் ஒரு காரியம் ஏன் வசனத்தை வாசிக்க சொல்றேன்னா அதில் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அழகாக போதிச்சுட்டே வர்றாரு. ஸோ அதனால அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாக சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன்,
என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடு கூட கேதேசுக்கு போனார். ஆமென். கர்த்தர் சொல்றீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ தெபோராளோடு கூட கர்த்தர் தேவ வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? இப்ப நீ நப்தலி கோத்திரத்திலிருந்து செபுலோன் கோத்திரத்திலிருந்தும் 10,000 பேரை நீ தெரிந்து கொள்ளணும். இப்ப தாபோர் மலைக்கு போகணும். ஏன் விசேஷமாக நப்தலி கோத்திரம் செபுலோன் கோத்திரம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 12 கோத்திரம் இருக்கு. இதுல 2 கோத்திரத்தை மட்டும்தான் கர்த்தர் விசேஷமாக அந்த மத்தியிலிருந்து தெரிந்து கொள்ளும்படி சொல்றாரு. இந்த 2 கோத்திரமும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள். அதனால தான் அந்த 2 கோத்திரத்திலிருந்து நான் ரொம்ப டீட்டெயில்ஸாக ஏன் கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் இவங்க தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள். ஸோ இந்த 2 கோத்திரத்துலேருந்து 10,000 பேரை எடுத்துக்கிட்டு நீ தாபோர் மலைக்கு போ. அங்கே தாபோர் மலை தான் கீசோ ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போ. உன்னோட சத்துருக்களையும் நான் அந்த மத்தியில் வரவழைப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே பாராக்க கூப்பிட்டுட்டு சொல்லிட்டு இருக்கா. பாராக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்தினாரு. ஸோ இந்த வார்த்தையை பாராக்கோடு கூட சொல்கிறான், நீ புறப்பட்டு போய் இந்த 10,000 பேரோட கூட கர்த்தர் ஜெயத்தை உனக்கு உண்டு பண்ணுவார். இந்த பாராக்குக்கு பயம். இப்போ பாராக்கு சொல்லுவான், நீ என்னோட கூட வர்றதா. ஏன் கேட்குறான்னா, தேவ வார்த்தை உங்ககிட்ட இருக்கு. ஸோ அந்த தேவ வார்த்தையோட நான் புறப்பட்டு போனால் நிச்சயம் எனக்கு ஜெயம் கிடைக்கும்னு பாராக்கு தெரியும். ஸோ பாராக்கு சொல்கிறேன், நீ வந்தால் நான் போகிறேன் அப்படின்னு. அவர் சொல்லுவா, நிச்சயமாக நான் வரேன், கூட போகிறேன். ஏன்னா இந்த தெபோராள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மத்தியிலும் வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவ கிடையாது. அவள் உற்சாகப்படுத்துகிறவள், தேற்றக்கூடியவள், ஊக்குவிக்கக்கூடியவள். ஸோ அவளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இவள் கூடயே போவாள். ஸோ கூட போகும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீசோன் ஆற்றண்டைக்கு இந்த சத்துருக்கள் எல்லாம் கத்துறாங்க, வரவழைச்சிருவார். ஸோ இவங்க புறப்பட்டு தாபோருக்கு போவாங்க. அந்த தாபோர் கீசோன் நதிக்கு பக்கத்தில் இருக்கும். இப்போ இந்த கீசோன் நதின்றது ஒரு ரொம்ப பெரிய நதின்றது தெரியாது, பெரிய நதி கிடையாது. ஆனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்துருக்களை அதை கொண்டு வந்திருக்கு. அப்படின்னால திடீர்னு ஒரு வெள்ளம் வந்து ஒரு வெறும் வெள்ளமாக பெருக்கெடுத்து போவோம். இதில் அங்கே உள்ள சத்துருக்கள் எல்லாம் அடித்து கொண்டு போகப்படுவார்கள். நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் அது தெரியும். ஓகே, 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் அந்த காரியத்தை நீங்கள் வாசிக்கலாம். நம்ம வாசிப்போம் எப்படி கர்த்தர் அங்கே ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணுகிறார் அப்படின்ற ஒரு வசனத்தை வாசிப்போம். 5:21. கீசோ நதி பூர்வ நதியாகிய கீசோ நதியை அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்மாவே, நீ பலவான்களை மிதித்தாய். கர்த்தர் சோஸ்தர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டு போச்சான். அது பெரிய ஒரு நதி. அதனால அந்த காற்று அடிச்சு கொண்டுன்னு கிடையாது, பெரும் வெள்ளம் வந்து அந்த சத்துருக்களை எல்லாம் அப்படியே வாரி கொண்டு போயிருச்சான். ஸோ இது முழுக்க கர்த்தரின் செயல். கர்த்தர் தெபோராளை கொண்டு பேசினார், அதன் பிரகாரமாகவே அங்க செயல்பட்டார். ஸோ அங்க செயல்பட்ட காரியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆவியானவர் வார்த்தை கொண்டு நம்மளோடு கூட பேசினார்னா செயல்படுறதுக்கு அவர் கூடவே வருவார். இப்போ இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு இந்த தெபோரோட ஆசீர்வாதம் வைத்து வைக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, எங்களுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவ வார்த்தை இந்த தெபோராள் எப்படிப்பட்டவள்னா, தேவனோடு கூட நடந்த ஒரு ஸ்திரீ, தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயா இருந்தான். அது மட்டும் இல்ல, தேவ வார்த்தை புறப்பட்டு வர்ற வார்த்தையை, அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அவ அறிவிக்கக்கூடியவளா இருந்தான். ஸோ இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டார். தேவனோடு கூட நடக்க நினைச்சு தேவனுடைய வார்த்தையை நம்ம அதிகமாக என்ன செய்யணும், படிக்கணும், அதை தியானிக்கணும். இது நீங்கள் ஒரு வேளை நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு படிக்க முடியும், ஆனால் எனக்கு அந்த வார்த்தைகள் விளங்கலைன்னு சொல்லுவீங்க. அது விளங்குதா விளங்கலையா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வாசிக்க அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் நிரப்பப்பட ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். திடீர்னு ஒரு வார்த்தை கொண்டு உங்களோடு கூட பேசுவார்.
அந்த வார்த்தையை நீங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது, அந்த வார்த்தையை நீங்க கீழ்ப்படிஞ்சு அதுக்கு காரியங்களை செய்யும் போது ஒரு ஜெயத்தை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவார். எப்படி தெபோரோட வாழ்க்கையில தேவன் பேசினாரோ, எப்படி அந்த சத்துருக்களை, ஏன் அந்த சத்துருக்களை முறியடிக்கினார்னா 20 வருஷம் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய் கடந்தார்கள். இப்ப கர்த்தரை நோக்கி முறையிட்டபடினால கர்த்தர் இந்த வார்த்தைகளை அனுப்பி அவர்களை அந்த கொடுமையிலிருந்து மீட்டெடுத்தார். ஸோ ரொம்ப சிம்பிளா கர்த்தர் அங்க பேசுற ஒரு காரியம், ஒருவேளை மனம் திரும்பினாங்களா போடல, ஆனா அவங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஒரு தெபோராலை அனுப்பினார். காரியங்களை இங்கே வாய்க்க செய்தார். தேவ வார்த்தை புறப்பட்டு சென்றது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சண்டைலாம் நடந்ததை நீங்கள் பார்க்கவே கிடையாது. ஆனால் அந்த சத்துருக்களை அந்த நதி வாரி கொண்டு போனது அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் வாசிப்பீங்க. ஸோ இது தேவ செயல் மட்டுமே அங்கே செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த கால வேளையில் இந்த தெபோரால் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். இந்த தெபோரால் பாராக்க கூப்பிட்டான். அவள்கிட்ட காரியங்களை கர்த்தர் சொன்ன காரியத்தை சொன்னான். அவனை ஊக்குவித்தாள், அவளை உற்சாகப்படுத்தினாள். அவளோடு கூட அந்த பாராக்கோடு கூட போனான், காரியங்களை நடப்பித்தாள். ஆக்சுவலி இவளோட ஊழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சோர்வடைந்து இருக்கிறவங்களே அவளை உற்சாகப்படுத்துவோம். வேதனையாக இருக்கிறவங்கள, கஷ்டத்தில் இருக்கிறவங்கள, நிறைய காரியங்கள் நீங்களோட அவளோட ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஊழியம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த அஸ்திபாரம் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ வார்த்தையில் இருந்துச்சு. அவள் தீர்க்கதரிசியாக இருந்தபடினால அவளுடைய அஸ்திபார வார்த்தை அவளுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை, பல ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துச்சு. அவளை ஒரு தீர்க்கதரிசியாக நிற்க வைக்க, அவளை ஒரு நியாயம் விசாரிக்கக்கூடியவளாக நிற்க வைக்க, ஒரு நல்ல தலைவியார், ஒரு நல்ல மனைவியார் ஒரு வாழ்க்கையில் நிற்க அவளுக்கு அஸ்திபாரமாய் நின்றது தேவனுடைய வார்த்தை. இந்த கால வேளையில் இந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் ஒவ்வொரு தாய்மார் மேலும் வைத்து வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை அப்படியே விட்டு சென்றாலும் சரி, அது உங்க கையில் இருக்கு. ஓகேங்களா? ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுதான். பெண்களை கர்த்தர் உபயோகப்படுத்துவாரா? எங்களுக்கு இப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள் நாங்கள் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும். இந்த வார்த்தை தான் நமக்கு அஸ்திபாரம். இந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு விளங்குதோ பரவாயில்ல. நீங்க ஒரு சாப்டர் முழுவதும் வாசிக்கும் போது ஒரே ஒரு வசனம் தான் உங்களுக்கு விளங்கும். இட்ஸ் ஓகே. விளங்குற அந்த வசனத்தை கொண்டு மறுபடியும் பேசுங்க. அந்த வசனம் உங்களோடு கூட இடைப்படும். அது ஒருவேளை இப்போ உங்களுக்கு தெரியாது, வளர்ற நாட்கள்ல அது நிச்சயமாகவே உங்களுக்கு அது தெரியும். பெண்கள், நிறைய பெண்களை கர்த்தர் உபயோகப்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெபோரால் ஒரு காரியத்தை சொல்லுவாள். யாக்கேல் கையில் இந்த சிசேராவை, இந்த சேனாதிபதி சிசேராவே ஒப்பு கொடுப்பான்னு சொல்லுவார். ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே வாசிப்பீங்க. இந்த யாக்கேல், அந்த சிசேரா வந்து ஒரு சேனாதிபதி ஓடி வந்து அடைக்கலம் தேடுவான் அந்த யாக்கேலுடைய வீட்டில். அவர் தோம்பில் வச்சு அவனை மூடிட்டு ஒரு பெரிய ஆணி வச்சு அவன் தலையிலேருந்து உள்ளும் கால் வரைக்கும் இறக்கி கொண்டு வருவான். வச்சு ஒரு சிறிய ஒரு பெண் தான். ஆனாலும் அந்த பெண்ணின் கையில் கர்த்தர் அந்த சிசேராவை ஒப்பு கொடுத்தார். ஸோ இந்த சத்துருக்களை ஒப்பு கொடுக்கறதுன்றது கர்த்தருடைய கருத்தில் நீங்களும் நானும் நிற்கும் போது, தேவ வார்த்தையினுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமாக நிற்கும் போது, தேவன் நடத்துகிற பாதை ரொம்ப வித்தியாசமான பாதையாக இருக்கும். ஆனால் சில சமயங்களில் அவர் நடத்துகிற பாதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன் நடத்துகிறாரு, எதுக்கு நடத்துகிறாரு, சில சமயத்தில் நம்ம கேள்வி கூட கேட்க முடியாது. ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கு தெரியணும், அவர் எது செஞ்சாலும் நன்மைக்கு ஏதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிப்பார். ஏன்னா ரோமர் 8:28 சொல்லக்கூடிய வார்த்தை, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஸோ இந்த தெபோரால் வாழ்க்கையில் எல்லாம் 100% எல்லாமே நன்மையாக நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் 100% இல்லை. அவளுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்துச்சு. இந்த பேரிச்ச மரம் போல பெருங்காற்று இருந்துச்சா, பிரச்சனை இருந்துச்சா, பலவித சூழ்நிலைகள் இருந்துச்சா, நெருக்கடி இருந்துச்சா, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அத்தனை மத்தியிலும் அவள் நிற்கிறதுக்கு அவள் தேவனோடு கூட நடந்த ஒரு அபிஷேகம், அந்த காரியம் மட்டும்தான் அவளை வழி நடத்துச்சு. அவள் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயா இருந்தான்.
தேவனுடைய வார்த்தை கிடைச்சோனையும் அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அவ கொடுக்க ஆரம்பிச்சா. நியாயம் விசாரிக்க வரும்போது சாதாரணமாக இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிக்க முடியாது. அப்படி நியாயம் விசாரிக்கிற மக்களுக்கு அவள் சரியான நியாயத்தை கொடுக்கணும்னா தேவ வார்த்தையில் மட்டும்தான் அவள் நியாயம் விசாரிக்க முடியும், அந்த நியாயம் செய்யவும் முடியும். ஸோ அப்படிப்பட்ட அஸ்திபாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. சொல்லாதீங்க எனக்கு அந்த அளவுக்கு முடியாது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஒன்றுமே இல்லைனாலும் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனால தான் அந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நிச்சயமா உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு அவர் வாஞ்சிக்கிறார். ஸோ அஸ்திபாரமா தேவனுடைய வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்க போட 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 அது நிரம்ப 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 நிறைய காரியம் உங்களோட வாழ்க்கையில கனியாக வெளிப்படும். இது நீங்க பார்க்கலாம். நான் இந்த செய்தியோடு கூட ஒரு தாயாருடைய சாட்சியம் மத்தியில் சொல்றேன், ஏன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இந்த தாயாருக்கு படிப்பு அவ்வளோலாம் கிடையாது, தமிழ் கூட்டி கூட்டி படிப்பாங்க. ஸோ இப்படி ஆரம்பித்த இந்த தாயாரோட ஊழியம் அவங்க ரசிக்கப்பட்டாங்க. ஆனால் வாசிக்கும்போது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தான் வாசிப்பாங்க. இப்படியே வாசித்து பைபிளை 7 தரம் வாசித்து முடித்தாங்க. இவங்களுக்கு ஆரம்பத்தில் நான் அவங்களுக்கு கர்த்தர் மீட்பராக இருக்கிறார் அப்படின்ற வசனத்தை 6 வசனம் அவங்களுக்கு எழுதி கொடுப்பேன். இவங்க காலையில் வேலைக்கு போவாங்க, வேலை முடிஞ்சு 5 மணிக்கு வரும்போது அந்த 6 வசனமும் மனப்பாடமாக வருவாங்க. இவங்க அதான் சொன்ன படிப்பறிவு எங்கள் சொந்த தாயார் அவங்க மத்தியில் இல்லை. ஆனால் அவங்க செஞ்ச ஊழியம் இந்த தெபோராவோட அபிஷேகம் பெற்ற ஊழியம். ஏன் நான் உங்களோட சாட்சியம் மத்தியில் சொல்கிறேன்னா, அவங்க நம்ம மத்தியில் இல்லாட்டியும் அநேகரோட உள்ளத்தில் அநேகரோட வாழ்க்கையில் அவங்களோட வார்த்தை கிரியை செய்து அவங்களோட வாழ்க்கையில் பேசின அந்த வார்த்தையை அவங்க மற்றவங்களுக்கும் பேச ஆரம்பித்தாங்க. அநேக ஜனங்களை கிறிஸ்துக்குள்ள வழி நடத்துறதுக்கு அந்த தாயாரை கர்த்தர் விசேஷமாக உபயோகப்படுத்தினார். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு படிப்பறிவு இருக்கான்னு கேட்டிங்களா? கிடையாது. ஆனால் கூட்டி கூட்டி படித்து 7 தரம் பைபிளை வாசிக்க முடியும்னா நீங்களும் நானும் எத்தனை தரம் வாசிக்க முடியும்? நம்ம எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஒரு சாப்டர் வாசிச்சிடலாமா? 10 நிமிஷம் ஒரு சாப்டர் வாசிச்சிடலாமா? முடியும். ஆனால் அவங்க ஒரு சாப்டர் வாசிக்கிறதுக்கு 5 மணி நேரம் எடுப்பாங்க. ஆனால் வாசிப்பாங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிப்பாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி வசனங்கள் 91வது சங்கீதம், 23வது சங்கீதம், 128வது சங்கீதம், 121வது சங்கீதம், இப்படிலாம் ஒரு வசனம் எழுதி பெரிய பெரிய எழுத்தாக கொடுத்துட்டு இருப்பேன். ஆனால் நாள் அடைவில் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே ஆதியாரத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொந்தமாக வாசிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க செய்ய முடியும்னா, நான் ஏன் இந்த சாட்சியம் மத்திய சொல்கிறேன்னா, அவங்க செய்ய முடியும்னா அவங்களால செய்ய முடியுமா முடியாதா? ஒரு சத்தம் கொடுக்கல. ஆமேன், செய்ய முடியும் அப்படின்றது நிச்சயமாக செய்ய முடியும். அதை செய்யணும்னு சொல்லித்தான் ஆவியான இந்த கால வேளை நம்மளோடு கூட இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறோம். தெபோராயை போல உபயோகப்படுத்துவார்னு சொன்னால் உபயோகப்படுத்துவார். ஆனால் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த தேவ வார்த்தைக்குள்ள நான் கால் ஒன்றி நிற்கணும். நான் தேவனோடு நடக்க பழகணும். அவரோடு கூட சமூகத்தில் உட்கார பழகணும், ஜெபிக்கணும். அவருடைய வார்த்தையை நிறைய உட்கொள்ளணும். அந்த வார்த்தையை பேச நம்ம ஆரம்பிக்கணும். மற்றவங்களை ஊக்குவிக்க எப்படி அந்த தெபோரால் மற்றவங்களை அந்த பாராட்டை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி அவளோடு கூட போனால், அது போல நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தில் நம்மளோடு கூட தேவன் இந்த வார்த்தையை நீங்கள் பேச பேச தேவன் உங்களோடு கூட வருவார். இது விசேஷமாக உங்களோட வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கலாம். தேவ வார்த்தை உங்களோடு கூட வரும்போது தேவனே உங்களோடு கூட நடக்கிறத நீங்கள் அனுபவிக்கலாம். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்கள் நடக்கலாம். இது அந்த கால வேளையில கர்த்தர் நம்மளோடு கூட பேசக்கூடிய ஒரு வார்த்தை, நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். இந்த தெபோரால் மேலே வைத்த ஒரு அபிஷேகன்றது விசேஷமான ஒரு அபிஷேகம். அவள் பெரிய படிப்பாளியா எனக்கு தெரியாது. அவளுக்கு பழைய ஏற்பாட்டில் எந்த அங்கீகாரமும் பெண்களுடைய காரியத்தில் கிடையாது. ஆனாலும் கூட அந்த நாட்களில் கூட கர்த்தர் அவளை விசேஷமாக அபிஷேகத்தை நடத்தினார். ஆனால் நம்ம இப்போ நிற்கிற நாட்கள் கிறிஸ்துக்குள்ள நம்ம வாழ்றவங்களா இருக்கும்.
அவர் பெண்களுக்கு கொடுத்திருக்க அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் எடுக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரே ஒரு காரணம், அந்த தெபோராளை போல கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த வார்த்தைக்குள் நான் காலூன்றி நிற்கணும், நம்முடைய சமூகத்தை நின்று ஜெபிக்கணும், அந்த வார்த்தையை நான் பேசணும் அப்படின்னு சொல்லி வாங்கித்தாலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார், பேசுவார். நிச்சயமான ஒரு காரியம். அந்த வாஞ்சை மட்டும் நமக்கு இருந்தால் போதும். இந்த கால வேளையில் இந்த தயார் தினத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான். முழுசாக ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மளை ஆட்கொண்டு நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறேன். அப்படியே தலைவணங்கி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்ல தேவன். இது இந்த காலை வேளையிலும் கூட தகப்பனே, இந்த தாயார்களுக்காக தகப்பனே நீ விசேஷமாக கொடுக்கும் இந்த தெபோராளுடைய ஆசீர்வாதத்துக்கும் அபிஷேகத்துக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நாங்கள் கடந்து செல்ல, சபையாக இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. உம்மோடு நடக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், உம்முடைய சமூகத்தை நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிற்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இந்த கால வேளையிலும் எங்கள் ஒவ்வொரு மேலும் வருவதாக இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே. அப்பா, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக. முற்றிலுமாய் சபையாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.